எடுத்து அமிச்சது ஐ ஜஸ்ட் மென்ஷன். நோ இல்லம்மா, சும்மா பில்டப். சொல்றேன். ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொன்னா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதே. நானே எப்பாவது கொஞ்சம் ஏதோ விளையாடுவேன். அதுக்காக சீரியஸா எடுத்துக்காதேங்க. அப்புறம் அது நின்றுடும். ஓ வா, சூப்பர் போட்டோ. இவ்வளவு அழகா எடுத்திருக்காரு. யார் எடுத்திருக்காளோ. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. 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 மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மரகத வண்ணனாம் திருமால் மாருகன். மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மரகத வண்ணனாம் திருமால் மாருகன். மரகத வண்ணனாம் திருமால் மாருகன். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தான். கார்த்திகை பெண்டிரின் அணைப்பிலே வளர்ந்தான். நான் பாடினு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா? இல்ல சார், ரொம்ப நல்லா. இல்ல அந்த வீடியோ அவ்வளவுதான் இருந்தது. சூப்பரா பாடினேன் கமேஸ்வரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. வெரி வெரி நைஸ். நல்லா, ரொம்ப 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 அழகா. பிருந்தாவன் சாரங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் வேற. பியூட்டிஃபுல். நீங்க தேங்க்யூ ஜி. கூட பாடும்போதே நினைச்சேன் சாருக்கு பிடிச்சது போல இருக்கு. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டுலாம் தெரியும். இந்த மாதிரி சம் சாங்ஸ் கேட்டிருக்கேன் நிறைய. இது இந்த பிருந்தாவன் சாரங்கம் ஃப்ளூட்லயும் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அதனால ஆமா சார், ஆமா சார், பிருந்தாவன சாரங்கா தான். கரெக்டா ஃப்ளூட்ல நல்லா இருக்கும் கேட்கறது. ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு தெரியும், அவ்வளவுதான். ஜாஸ்திலாம் தெரியாது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூமா. வெரி வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நான் சொல்லுவா சார்? சொல்லுங்கம்மா. கிருஷ்ணா சார். மனப்பாடமா சொல்றா? இல்ல இல்ல, என்ன மனப்பாடம் பண்ணல சார். பிரவృత్తించ నివృత్తించ కార్యా కార్యే భయా భయే బంధం మోక్షంచ యా వేత్తి బుద్ధి సా పార్థ సాత్వికీ సర్వధర్మాన్ పరిత్యజ్య మామేకం శరణౌ వ్రజ అహం త్వా సర్వ పాపేభ్యో మోక్షయిష్యామి మా శుచః. பியூட்டிஃபுல். சூப்பர். வெரி நைஸ். தேங்க்யூ ரொம்ப சார். நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான ஆர்த்தி, ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப நைஸ் சாண்டிங். ஸோ இப்போ 18வது அத்தியாயம் 12 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். நான் அனுப்பிச்ச பிடிஎஃப் 12 அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அந்த 12 ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 13, 14, 15 அதை எடுத்துக்கலாம். ரொம்ப
இன்னொரு ஸ்லோகங்கள் தான் இந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ற மாதிரி. நான் நேத்திக்கே சொன்னேன், அது எப்படி கர்மயோகமும் ஞான யோகமும் எப்படி இணைந்து இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கான ஸ்லோகங்கள் இந்த 3 ஸ்லோகங்கள். ஸோ முதல் 12 ஸ்லோகங்கள் ரிவிஷன் பண்ணலாம். சொல்லலாமா? ॐ श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथाष्टादशोऽध्यायः। अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेश पृथक् केशिनिषूदन। श्रीभगवानुवाच काम्यानां कर्मणान्यासं सन्न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुस्त्यागं विचक्षणाः। त्याज्यं दोषवदित्येके कर्म प्राहुर्मनीषिणः यज्ञदानतपः कर्म न त्याज्यमिति चापरे। निश्चयं शृणु मे तत्र त्यागे भरतसत्तम। त्यागो हि पुरुषव्याघ्रत्रिविधः सम्प्रकीर्तितः यज्ञदानतपः कर्म न त्याज्यं कार्यमेव तत्। यज्ञोदानं तपश्चैव पावनानि मनीषिणाम्। एतान्यपि तु कर्माणि सङ्गं त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितं मतमुत्तमम्। नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात् तस्य परित्यागस्तामसः परिकीर्तितः। दुःखमित्येव यत्कर्म कायक्लेशभयात् त्यजेत् स कृत्वा राजसं त्यागं नैव त्यागफलं लभेत्। कार्यमित्येव यत्कर्म नियतं क्रियतेऽर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्विको मतः। न द्वेष्ट्य कुशलं कर्म कुशलेनानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टो मेधावी छिन्न संशयः। न हि देहभृता शक्यं त्यक्तुं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते। अनिष्टमिष्टं मिश्रं च त्रिविधं कर्मणः फलं भवत्यत्यागिनां प्रेत्य न तु सन्न्यासिनां क्वचित्। जय श्री कृष्ण। Superb ji. அப்பா, சுபஸ்ரீஜி, this was one of the best chanting I ever heard. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. ரொம்ப Thank you, நல்லா sir. இருந்துச்சு. தேங்க்யூ ஜி. அதான் தேங்க்யூ சொல்லு. ரொம்ப அழகா சொன்னீங்க. So பகவான் சொல்றார், கர்ம பலனை தியாகம் பண்றது அப்படின்னா பலனை தியாகம் பண்ண முடியாது. கர்ம பலனின் மேல இருக்கிற ஆசையை தியாகம் பண்றது, இதுதான் சாத்விக தியாகம், இதுதான் கர்ம யோகம். ஏன்னா
மூன்று விதமான கர்ம பலன்கள் இருக்கின்றது. இஷ்டம் இல்லது, இஷ்டம் இல்லாதது மற்றும் ரெண்டும் கலந்தது. இதுக்கான பலன் தியாகம் செய்யாதவருக்கு, அத்தியாகி, அவருக்கு இங்கேயும் கிடைக்கும், இறந்த பின்னும் கிடைக்கும். ஆனால் இந்த பலன்கள் சந்நியாசிகளுக்கு கிடைக்காது. இப்பவும் கிடைக்காது, அப்புறமும் கிடைக்காது. சோ சாத்விக தியாகம் பண்ணா கர்மத்தினால வர ஒண்ணுமே நமக்கு ஒட்டிக்காது. எல்லா கர்மங்களையும் நம்மளால கழிச்சிட முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்தது ஸ்லோவா அவர் சாங்கிய யோகத்துல வர அதுல சொல்றார், இல்ல இந்த ஸ்தான கர்மங்கள்லாம் நடக்கிறதே, நான் உனக்கு சாங்கிய பிரகாரம் சொல்றேன், ஏன் நடக்கிறது அப்படின்னு சொல்றார். 13வது ஸ்லோகம். பைச்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோத மே சாங்கியே கிருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வ கர்மணாம். பைஞ்ச 5, இதானி இவை மகாபாஹோ அர்ஜுனன் சொல்றார். காரணானி காரணங்கள், நிபோத கற்றுக்க, மே என்னிடமிருந்து, சாங்கியே சாங்கியம் ஞான யோகம், கிருதாந்தே காரியங்களின் முடிவு, புரோக்தானி கூறப்பட்டது, சித்தயே செய்து முடித்தல், சர்வ எல்லாம், கர்மணாம் கர்மங்கள். என்னிடம் இருந்து இந்த 5 காரணங்களை கற்றுக்கொள், எல்லா கர்மங்களையும் செய்து முடிக்க. இவை காரியங்கள் முடிவடைகின்றன, சாங்கியத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். பைச்சைதானி, பைஞ்ச இருக்கிறதுனால ராகத் கொடுத்து பைச்சைதானி, தா நடுவில் எடுத்து நீ ஷார்ட் ஆயிடும். பைச்சைதானி மகாபாஹோ, ஹாபாஹோ எல்லாம் தொண்டையிலேருந்து வரணும். மகாபாஹோ காரணானி, கா நெடில் எழுத்து, குறில் எழுத்து, நா நெடில் எழுத்து, நீ குறில் எழுத்து. அந்த நெடில் எழுத்துக்கள் எழுத்துன்னு சொன்னேன்னா அந்த ரவுனியும் ஷார்ட் ஆயிடும். காரணானி நிபோதமே, நிபோ நிபோத அப்படின்னு வரலாம். நானே சொல்லிச்சு அந்த மாதிரி வந்துருக்கு, தப்பிண்டு. ஆனா முதல்ல ப அப்புறம் த, அந்த சொல்லச்சு கொஞ்சம் கட்டுப்பாடோடு சொன்னா காரணானி நிபோதமே. இந்த போல கொஞ்சம் பாஸ் எடுத்துட்டேன்னா த கரெக்டா வரும். பைச்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே. இங்கு இக்கு ய 3 இருக்கு, 3 கேட்கணும். சாங்கியே இல்ல, சாங்கியே. சாங்கியே கிருதாந்தே, சாங்கியே கிருதான், இந்த இக்கு வரக்கூடாது. சாங்கியே தனி, கிருதாந்தே தனி. குரு அது குரு இல்ல, கிருதாந்தே, தாந்தே தாமிலாக கொடுத்து சாங்கியே கிருதாந்தே ப்ரோ, தே ப்ரோ தேமிலாக கொடுத்து கிருதாந்தே ப்ரோக்தானி, ப்ரோக்தா ப்ரோ மேலையும் ஒரு ஆகாத் கொடுத்து சாங்கியே கிருதாந்தே ப்ரோக்தானி, தா நெடில் எடுத்து தானி சித்தயே, சித்த இருக்கனால சீமல் ஆகாத் கொடுத்து சித்தயே சர்வ கர்மணாம், சர்வ ரஃபார், கர்ம ரஃபார், சித்தயே சர்வ கர்மணாம். காமேஸ்வரி ஜி, சுஜாதா ஜி, நான் வெளியில இருக்கேம்மா.
சரி, ஓகே. ம். ஜெயஸ்ரீஜி உங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? போன தடவை சொல்லலை. சொல்லுங்க. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோத மே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். தப்பா Beautiful. சொன்னேனா சார்? நீங்க போதமே என் மாதிரி நீங்களும் அந்த போ வந்துருத்து. உங்கள அது மாதிரியே மட்டும் சொல்லிட்டாங்க சார் அவங்களும். நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்புறமா. சோ நான் பண்ணிக்கல. So, அந்த போதமே அது மட்டும்தான் கொஞ்சம் இதா இருந்து அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாம் பியூட்டிஃபுல்லா. போதமே. ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. பஞ்சைத்தானி மகாபாஹோ காரணானி. மகாபாஹோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். எதுல எல்லா கர்மங்களும் முடியறதோ அது சாங்கிய சித்தாந்தம்ல. செய்ய வேண்டிய கர்மங்களும் செய்யக்கூடாத கர்மங்களும் நியமிக்கப்பட்ட கர்மங்களும் நிஷித்த கர்மங்களும் இதெல்லாம் பண்றதுக்கு 5 காரணங்கள் இருக்கு. அதில் தான்ங்கிற ஒரு காரணம் கிடையாது. 5 காரணங்கள் இருக்கு. நிபோதமே அப்படிங்கிற நிபோதமே அப்படின்னா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். எப்பொழுதுமே பகவான் வேற ஸ்லோகத்தெல்லாம் சொல்றச்ச நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், நீ கேளு, ஸ்ருணுமே அப்படிதான் சொல்லுவார். இங்க நிபோதமே அப்படிங்கிறார். ஏன்னா இது சாங்கிய யோகம். சாங்கிய யோகம், ஞான யோகம். இதுல ஆழ்ந்து சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வெறும் கேட்டா போறாது. கேட்டா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஞான யோகம் இல்ல. ஞான யோகம் அதில் ஈடுபட்டு அதுக்குள்ள டீப்பா போய் நல்லா ஆராய்ந்து சிந்தனை பண்ணிட்டு வர வேண்டிய விஷயம். அதனால்தான் பகவான் அர்ஜுனன்ட்ட சுணுமே அப்படின்னு சொல்லாம நிபோதமே அப்படிங்கிறார். சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வ கர்மணா. எல்லா கர்மங்களும் முடியறது எங்க சாங்கிய யோகத்துல. அதுக்கு இந்த 5 காரணங்கள் தான் எல்லா செயல்களையும் எல்லா கர்மங்களையும் பண்றதுக்கு. நிமித்த கர்மங்களா இருக்கட்டும், நிஷேத கர்மங்களா இருக்கட்டும், தேகத்தினால இருக்கும், மனசால இருக்கட்டும், வாயால இருக்கட்டும், சூக்ஷ்மமா இருக்கட்டும், ஸ்தூலமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு கர்மங்களும் இந்த 5 காரணங்களாலதான் பண்ண 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 முடியறது. இந்த கர்மங்களை தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு யாராவது பண்ணா அந்த கர்ம பலங்கள் அவளுக்கு இந்த ஜென்மத்திலும் சரி அடுத்த ஜென்மத்திலும் சரி கிடைச்சிரும். ஆனா தான் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஞானத்தோட, ஒரு நினைப்போட இல்ல, ஒரு ஞானத்தோட இந்த கர்மங்களை பண்ணா அதோட அந்த கர்மத்தோட பலன்கள் அவளுக்கு கிடைக்காது. இந்த ஜென்மத்திலும் இல்லை, அடுத்த ஜென்மத்திலும் இல்லை. சோ இந்த மாதிரி 5 காரணங்கள் பகவான் சொல்லியிருக்கார். இந்த 5 காரணங்களாலதான் எல்லா செயல்களும் நடத்தப்படுது. இப்ப ஒரு கேள்வி எல்லாம் சாங்கிய யோகம் பத்தி நம்ம ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஞானமும் வைராக்கியமும் தான் முக்கியமானது. பின்ன ஏன் கர்மங்களை பத்தி ஆரம்பிக்கிறார் பகவான்? ஏன்னா இந்த 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 பதில்கள்லாம் அர்ஜுனனுக்காக வருது. அர்ஜுனன் அவனோட கர்மம், அவனோட கர்த்தவியம் யுத்தம் பண்றது. அதனால பகவானுக்கு அவர்கிட்ட சொல்றார், நீ அதோட ஒரு பிணைப்பில்லாம நீ யுத்தம் பண்ணணும். கர்ம யோகத்தினால பண்ணு, அவன் சாங்கிய யோகத்தினால பண்ணு, எந்த யோகத்துல இருந்தாலும் சரி.
அறிந்துட்டு பண்ணு, இல்லைன்னா வெறும் கர்ம பலன்களை மேல ஆசை இல்லாம இருந்துட்டு பண்ணு. ஆனா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்மத்தினால் கர்மங்களை பத்தி ஆரம்பிச்சு சாங்கிய யோகத்துல வர்றார் பகவான். அர்ஜுனன் என்ன சொல்றான், நான் சன்னியாசியா போயிடுறேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறேன். அதுக்குதான் பகவான் சொல்றார், வெறும் ஒரு ஒரு கர்மத்தை விடுறதுனால, ஒரு செயலை விடுறதுனால அது சந்நியாசம் இல்லை, அது தியாகம் இல்லை, அதனால மோட்சம் கிடைக்காது. இந்த பிரகிருத்தியோட தன்னோட இருக்கிற அந்த பிணைப்பை விட்டுட்டு கர்மத்தின் பலன் மேல் ஆசை இல்லாமல் ஒரு கர்மம் பண்றதுலதான் உனக்கு மோட்சம் இருக்கு. அந்த மாதிரி பண்றதுக்கு நீ கர்மயோகமா பண்ணலாம், இல்லைன்னா ஞான யோகமா சாங்கிய யோகமா பண்ணலாம். கர்மயோகத்தில் கர்ம பலன்களை தியாகம் பண்றதை பத்தி சொல்றது. அதாவது என்னோடது ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைச்சுன்னு பண்றது. ஆனா சாங்கிய யோகத்துல தானே இல்லைங்கிறது நினைச்சுன்னு தான் பண்றது. தானே இல்லை, அந்த அகங்காரம் இல்லை அப்படின்னா அதோட பலனும் நமக்கு இல்லைங்கிறது போயிடும். அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா அது பண்றது கஷ்டம். அதனால கர்மயோகத்துல இது எந்த இல்லை, இது எந்த இல்லை, இது எந்த இல்லை அப்படிங்கறது நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளேயே அது புரிய ஆரம்பிச்சதுன்னா கடைசியா இது நானே பண்ணலைங்கிற ஒரு விஷயம் நமக்கு வரும். சோ கர்மயோகத்தின் மூலமாக ஞான யோகத்துக்கு போலாம், ஞான யோகத்தின் மூலமாக கர்மயோகத்தில் போலாம். பகவான் ஒரு செயல் கர்மம் அப்படிங்கறதோட மூலம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. டிப்பிக்கலா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறது. வெறும் ஒரு ஒரு கிளாஸ் ஜலம் குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு 1000 லைனோட ப்ரோக்ராம் எழுதுறதா இருக்கட்டும், தான் அதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்குதான் பகவான் சொல்றார், அது இல்லை, அதை தவிர இந்த 5 காரணங்கள் இருக்கு, அது சாங்கிய யோகத்துல இருக்கு. அதனால்தான் அர்ஜுனன் சொல்றார், இதை கேளு, இது புரிஞ்சுக்கோ. ஏன்னா எல்லா கர்மங்களும் ஞானத்தில் வந்துதான் முடியும். ஞானம்ங்கிறது 2 விதமாக இருக்கிறது. ஒண்ணு தன்னோட ஞானம். தான்ங்கிறது ஒரு முடிவில்லாத ஒரு விஷயம். தான் ஒரு ஆத்மா, தான் கர்த்தா இல்ல, தான் மாறாதது, கூட்டஸ்த மச்சலம் துருவம். கூட்டஸ்த அப்படியே மாறாதது, அது ஒண்ணு. அடுத்தது என்ன வருது, நான் பண்ணலை, நான் மாறதில்லை, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் வந்தோம்னா அடுத்த ஞானம் என்ன வருதுன்னா, அப்படின்னா வேற யாரோ தானே இதை பண்றா. சோ அந்த ஒரு மனசுல வர்றது வரைக்கும், இது வேற யாரோ தான் இதெல்லாம் நடத்தின்னு இருக்கா அப்படிங்கிற புரியுற வரைக்கும் தான் பண்றோம் அப்படிங்கிற தாட் தான் நமக்கு வரும். தான் ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்கிறது, ட்ரெயின் மூவ் ஆகிறத தான் அந்த ட்ரெயினை மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு தாட் வரலாம். ஆனா அந்த ட்ரெயின் மூவ் பண்றது அந்த ட்ரெயினோட டிரைவரா இருக்கலாம், இப்பெல்லாம் எலக்ட்ரிசிட்டிலேயே ஓடுறது. தான் இல்லை, இதெல்லாம் இந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஸ்டேஷன் போறேன்னா நான் போல அந்த ட்ரெயின் தான் போறது அப்படிங்கறது புரியணும். அதுதான் சாங்கியம். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ.
இதை நல்லா புரிஞ்சுட்டனா உனக்கு தான் பண்ணலைங்கிற ஒரு விஷயம் உனக்கு கிளியரா புரிஞ்சுக்கும். இது நீ இல்லை, வேற விஷயங்கள் தான் இதை நடத்துறது அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரி புரிய ஆரம்பிச்சுன்னா அப்புறமா உனக்கு ஒரு பிணைப்பே இல்லாம இருக்கும். இந்த பிணைப்பே இல்லாம இருந்ததுன்னா இந்த ஜென்மம் மரணம்ங்கிற சைக்கிள்ல இருந்து வெளியில வந்துடலாம். பகவான் 5 காரணங்கள் என்ன ஒரு செயலை நடத்துறதுக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். 14வது ஸ்லோகம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணைச்ச பிருத்தக் விதம் விவிதாश्च பிருத்தக் சேஷ்டா தைவை சைவாத்ர பஞ்சமம். அதிஷ்டானம் அடித்தளம், தேகம், ததா மற்றும், கர்த்தா செய்பவர், கரணம் கருவிகள், ச மற்றும், பிருத்தக் விதம் பலவிதம், விவிதா பல, ச மற்றும், பிருத்தக் பல, சேஷ்டா அசைவுகள், தெய்வம் தெய்வீகம், ச மற்றும், அத்ர இவையில், பஞ்சமம் 5வது. அடித்தளம், அதிஷ்டானம், தேகம், செய்பவர், செய்யும் கருவிகள், பல அசைவுகள் மற்றும் தெய்வீகம். இந்த 5 காரணங்கள் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அதிஷ்டானம், அதி அதி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். தி மேல ஒரு ஆகாத் கொடுத்து அதிஷ்டானம் ததா கர்த்தா, ததா முதல்ல தா, ததா கர்த்தா, ததா தா 3 இருக்கு. குழம்பாம 3 தனித்தனியா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணைச்ச, கரண எல்லாமே குறில் எழுத்துகள். கரணைச்ச பிருத்தக் விதம், ப்ரூல பிருத்தக், இக் த மேல ஒரு ஆகாத் கொடுத்து பிருத்தக் விதம், கரணைச்ச பிருத்தக் விதம், விவிதாश्च விவி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். தாஷ்ச தாமிராக, விவிதாश्च பிருத்தக் சேஷ்டா, அதேதான் பிருத்த மாதிரி இங்கேயும் பிருத்தக் சேஷ்டா, தக் சே இக்கன் சே ஜாயிண்ட் ஆகலாம். த மேல ஒரு ஆகாத் கொடுத்து விவிதாश्च பிருத்தக் சேஷ்டா, சேஷ்டா சே மேலே ஒரு ஆகாத் கொடுத்து விவிதாश्च தனியா சொல்லணும், தனியா இருக்கணும், எங்கேயுமே ஜாயின் பண்ணாம சொல்லணும். விவிதாश्च பிருத்தக் சேஷ்டா தைவை சைவாத்ர பஞ்சமம். தைவை சைவாத்ர, தை வக்கு அப்புறம் ஞ வருதுனால அதுவும் வைன்னு கேட்கும். தைவை சைவாத்ர, வாத்ர வாமிலாக, தைவை சைவாத்ர பஞ்சமம். ஜெயந்தி ஜி, சுஜாதா ஜி, இப்ப நான் சொல்லட்டுமா? வந்துட்டேன் வீட்டுக்கு. சொல்லுங்களேன். ஓகே சார். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருத்தக் விதம் விவிதாश्च பிருத்தக் சேஷ்டா தைவை சைவாத்ர பஞ்சமம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன். வெரி நைஸ். தேங்க்யூ சார். 5 விஷயங்கள் சொல்ற. அதிஷ்டானம், இந்த தேகமும் இருக்கட்டும், இந்த பூமி எது நிலையா இருக்கோ, எது மேல தாங்கிண்டு இந்த செயல்கள் பண்றதோ
அது அதிஷ்டானம். இங்க வந்து தேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கர்த்தா. கர்த்தானா தான் அப்படிங்கிற ஒரு மமதை இருக்கக்கூடாது. கர்த்தா யாரு அப்படின்னா இந்த பிரகிருதி தான் எல்லாம் பண்றது, தான் பண்றது இல்லை. ஆனால் நமக்கு வந்து தான் தான் பண்றோம் அப்படின்னு ஒரு அறியாமையில எல்லா செயல்களும் எல்லா கர்மங்களும் என்னோடது, நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்தான் கர்த்தா. எது கர்த்தா? அந்த கர்த்தா தான் ஒன் ஆஃப் த காரணம். இந்த கர்த்தா என்னன்னா பிரகிருதி. கர்த்தா பிரகிருதிங்கிறது பகவத்கீதையில நிறைய இடத்துல வருது. எல்லா கர்மங்களும் பிரகிருத்தினாலதான் பண்றது. பிரகிருத்தியைவச்ச கர்மாணி கிரிய கர்மாணி சர்வஷா 13வது அத்தியாயத்துல வருது. எல்லா கர்மங்களும் பிரகிருத்தியோட குணங்கள்னால பண்றது. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷா 3வது அத்தியாயத்துல. குணங்கள் தன்னோட விளையாடுறதுனால்தான் எல்லாமே நடக்கிறது. குணாகுணேஷு வர்த்தந்தே. அப்படின்னு 3வது அத்தியாயத்துல வருது. ரொம்ப அழகான இன்னொன்னு 14வது அத்தியாயத்துல கேட்டு பார்த்து என்ன நினைவு இருக்குன்னா, திரஷ்டா யார் பார்க்கிறாரோ, அப்சர்வர், அவருக்கு தெரியறது குணங்கள் தவிர வேற யாரும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணல. நானியங்குணே பியக்கர்த்தாரை யதா திரஷ்டானு பஷ்யதி. எப்படி குணாகுணேஷு வர்த்தந்தே, அதே மாதிரி 5வது அத்தியாயத்துல இந்திரியங்கள் தன்னோட விளையாடினால்தான் எல்லாமே நடக்கிறது. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. சோ எல்லாமே பிரகிருத்தில தான் நடக்கிறது. சோ பிரகிருதி புருஷா இந்த ரெண்டுத்துல வெறும் பிரகிருதி தான் எல்லா கர்மங்களும் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரகிருத்தில தான் இந்த எல்லா கர்மங்களும் நடந்துட்டும் இருக்கு. இந்த புருஷன்ல இல்ல. புருஷங்கிற இந்த ஜீவாத்மால இல்ல இதெல்லாம். ஆனா அந்த பிரகிருத்தியோட இந்த இணைப்புனால தான் தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அறியாமை நமக்கு வந்தது. எப்படி அந்த ட்ரெயின்ல ஒரு மனுஷன் பொறுத்த ட்ரெயின் தான் போறோம் அப்படின்னு நினைக்கிற, தான் இல்ல, இந்த ட்ரெயின் தான் போயிட்டு இருக்கு. தான் போல தான் எங்கேயும் மூவ் ஆகலைங்கிறது புரியறது இல்லையோ, அது மாதிரி எல்லாமே தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. நான் தான் நல்லா பண்றோம் அப்படின்னு 3வது அத்தியாயத்துல வருது. சோ எல்லாமே பிரகிருத்தில தான் நடக்கிறது. ஆனா கர்த்தா வந்து தான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த கர்த்தாவும் ஒரு காரணம். ஏதான ஒரு செயல் நடக்கணும்னா இந்த தேகம் வேணும், கர்த்தா வேணும். காரணம் ச பிருத்தக் விதம். விதவிதமான காரணங்கள் வேணும், விதவிதமான கருவிகள் வேணும். 13 கருவிகள் இருக்கு. அதாவது காரண கருவிகள் கை, காலு, வாய், வெளியில் போகிறதுக்கு காம உறுப்புகள், இந்த மாதிரி 5 இருக்கு. இதெல்லாம் ஆக்ஷன்ஸோட உறுப்புகள். அப்புறம் 5 சென்ஸ் உறுப்புகள், அதாவது இந்திரியங்களின் உறுப்புகள். காது, கண்ணு, இந்த ஸ்கின்னு, துவச்சா, நாக்கு, மூக்கு, இந்த மாதிரி 5 விதங்கள் இருக்கு. அது தவிர 3 இருக்கு.
புத்தி, மனசு, அகங்காரம். இந்த மாதிரி 13 காரணங்கள் இருக்கு. அதான் காரணம் ச பிருத்தக் விதம் அப்படிங்கிறது. விவிதாஷ்ட பிருத்தக் சேஷ்டா, அதாவது பலவிதமான எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கு. இந்த 13 உறுப்புகளும் அது தன்னோட எனர்ஜி, தனக்கு எஃபர்ட் போட்டுதான் இந்த செயல்களை பண்ண முடியுது. கைகளை ஆட்டிதான் நம்மளால ஒரு விஷயத்தை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போக முடியாது. கால்களை ஆட்டிதான் மூவ் பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இந்த வாய்ஸை நம்மளோட அங்க எஃபர்ட் போட்டாதான் வாயிலிருந்து வார்த்தை வெளியில வருது. கூப்பிடுமா பிரியாவ. அதே மாதிரிதான் காதுக்கு இருக்கிற அந்த, அதனால்தான் நம்மளால கேட்க முடியறது, பார்க்க முடியறது. சோ இந்த மாதிரி இந்த 13 உறுப்புகளுக்கும் ஒரு எஃபர்ட் போட்டாதான் விவிதாஷ்ட பிருத்தக் சேஷ்டா, வேற வேற சேஷ்டகள்னாலதான் இந்த செயல்கள் நடக்கிறது. சோ இந்த 5 காரணங்கள் சொல்றார். அதுல ஒண்ணு முதல்ல என்ன சொல்றார்? அதிஷ்டானம், நம்மளோட இந்த தேகம் வேண்டியிருக்கு, இந்த பிருத்வி வேண்டியிருக்கு. அடுத்தது கர்த்தான்னு ஒண்ணு வேண்டியிருக்கு, அது இந்த பிரகிருதி தான், தான்னு நினைச்சுக்காதே. மூன்றாவது கருவிகள் வேண்டியிருக்கு, இந்த 13 கருவிகள். நாலாவது இந்த கருவிகளுக்கு பண்றதுக்கான ஒரு சேஷ்டா வேண்டியிருக்கு, அந்த கருவிகள் அசையணும், பிசிக்கலா அசையணும், மென்டலா அசையணும். அப்பதான் இந்த இந்த ஒரு கர்மாவை நம்மளால பண்ண முடியும். அஞ்சாதா தெய்வம் கைவாத்திர பைஞ்சமம். அஞ்சாதா தெய்வத்தை சொல்றார். அதாவது எல்லாம் இருந்தாலும் அதுக்கும் மேல ஒரு சக்தி வேண்டி இருக்கு. இந்த தெய்வம்ங்கிறது, இந்த சக்திங்கிறது நம்மளோட சம்ஸ்காரத்தினால நமக்கு வருது. ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. தெய்வம்ங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. அதுதான் நம்மள நல்லது கெட்டது பண்ண வைக்கிறது. நியமித்த கர்மங்களும் நிஷேத கர்மங்கள் அது என்ன அப்படின்னு அந்த மனசுக்கு தான் புரிஞ்சுட்டு இருக்கு. அது தெய்வம் அப்படின்னு சொல்றீங்க. சுமதி குமதி சபுகே உரரई, नाथ पुराण निगम असकई, जहाँ सुमति तहाँ संपत्ति नाना, जहाँ कुमति तहाँ विपति निदाना. சுமதி குமதி இது ரெண்டுமே நமக்குள்ள இருக்கு. உரரகி நம்மளோட இதயத்துல இருக்கு. இதுதான் இங்க தெய்வம். அதாவது இதெல்லாம் தவிர, இந்த நாளையும் தவிர ஒரு விஷயம் வேண்டியிருக்கு, அது தெய்வம் அப்படின்னு சொல்றது பகவான். சோ இந்த மாதிரி இந்த 5 விஷயங்கள் தேவை இருக்கு. இந்த உடம்பு இல்லைன்னா ஒரு கர்மங்களை நம்மளால பண்ண முடியாது. அதான் அதிஷ்டானம், அதான் பேஸ், அடித்தளம் அதுதான். ஆனா கர்த்தான்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த கர்மங்களை பண்ண முடியாது, இந்த உடம்பு வச்சுண்டு. சோ இந்த கர்த்தாவும் இருக்கு, இந்த உடம்பும் இருக்கு. ஆனா அது பண்ணணும்னா இந்த கருவிகள் தேவையா இருக்கு. இந்த கருவிகளும் இருக்கு, இந்த தேகமும் இருக்கு, இந்த கர்த்தாவும் இருக்காரு. ஆனா ஒரு எஃபர்ட்னு ஒண்ணு தனியா இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். இதை தவிர 5ஆவதாக இந்த தெய்வம் வேண்டியிருக்கு வெளியில். இது 5ஆவது தெய்வம். இதை நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணா ரோபோட் அப்படின்னு சொல்றோம். ரோபோட்லாம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு.
வீட்டு பெருக்க துடைக்கிறதுக்கும் ஒரு ரோபோட்லாம் வருது. ஸோ ரோபோட்டுக்கு வந்து ஒரு கருத்து ஒரு 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 இந்த வீட பெருக்கி துடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 3 விஷயமாவது அதுக்கு வேண்டியிருக்கு. ஒண்ணு அந்த ரோபோட்டோட பாடி. அது வச்சுதான் எவ்வளவு ஃபாஸ்ட்டா துடைக்க முடியும், எவ்வளவு ஜோரா துடைக்க முடியும் அப்படிங்கிறது அதுலேருந்து வெளியில வருது. அடுத்தது அதுக்கு மேல இருக்கிற இந்த கருவிகள்லாம் சென்சர்னு ஒண்ணு வச்சுருப்பா. அதுக்குன்னு வீல்ஸ் இருக்கும் முன்னாடி பின்னாடி போறதுக்கு. அதுக்குன்னு துடைக்கிறதுக்காக தான் கை மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ முதல்ல ஒரு ஒரு பாடி வேண்டியிருக்கு. அது மேல இந்த கருவிகள் வேண்டியிருக்கு. 3வது அதுக்கு ஒரு பவர் வேண்டியிருக்கு. எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், ஸ்டீமா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பவர் கொடுத்தாதான் இந்த 3 விஷயங்கள் இருந்தாலும் அதால வீட்டுல இருக்கிற இந்த பெருக்கி துடைக்கிற இந்த சின்ன விஷயம் அதால பண்ண முடியும். சோ அதே மாதிரிதான் நம்ம மனிதருக்கும் இந்த 3 விஷயம் பிரதானமா இருக்கு. ஒன்று இந்த உடம்பு, இன்னொன்னு இந்த கருவிகள், இன்னொன்னு இந்த பவர் சிஸ்டம். இந்த 3ம் ஓடினாதான் அந்த அந்த கர்மத்தோட பலனும் கிடைக்கும். ஆனா நமக்கும் ரோபோட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து கர்த்தா. அந்த ரோபோட் வந்து கர்த்தா இல்ல. அதுக்குள்ள இருக்கிற இந்த ப்ரோக்ராம்லாம் யார் பண்றாளோ அவதானே அதோட கர்த்தா. ஒரு மெஷின்ல வெறும் ஒரு பாடியும் அந்த சென்சரும் வீலும் பவரும் கொடுத்தா அதால பண்ண முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு கர்த்தா வேண்டியிருக்கு. அடுத்தது ஒரு தெய்வம்னு வேண்டியிருக்கு. சோ இந்த 5ம் சேர்ந்தாதான் இந்த மனிதன்கிற ரோபோட்டால பண்ண முடியும். அதுல இந்த கர்த்தா அது வந்து பிரகிருதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம புத்தி நினைக்கிறது இருந்தாலும் நம்ம புத்தி நினைக்கிறது அப்படின்னு சொல்லுது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்றோம். கைதான் சாப்பிடுது. நான் கையால சாப்பிடுறேன். கை சாப்பிடுறது அப்படின்னு இல்லை. கை உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்றது இல்ல. நான் சாப்பிடுறேன். இந்த கண்ணு தான் பாக்குறது. கண் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்றோம். சோ இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த நான்கிறது நமக்குள்ள அப்படியே அப்படி ஊறிண்டு இருக்கு. சோ இந்த நான்கிறது எதுன்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சாங்கிய யோகத்துல இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப புரியுமாற ஒரு விஷயம் என்னன்னா அதுதான். அதுக்குதான் நிபோதமே அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஆழ்ந்த சிந்தனை பண்ணும். அப்பதான் புரியும். பகவான் சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல இந்த 5 காரணங்கள்னாலதான் எல்லா செயல்களும் நடக்கிறது அப்படின்னு சொல்ற 15வது ஸ்லோகம். ஷரீரவாங் மனோபிர்யத் கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவः. ஷரீர வாங் மனோபிஹி. ஷரீரம் தேகம், வாங் பேச்சு, மனோபிஹி மனதுடன், யத் எந்த கர்மங்கள், பிராரபதே ஆரம்பம், நரஹ மனிதர், நியாயம் நியமமான, வா அல்லது, விபரீதம் எதிரான, வா அல்லது, பஞ்ச 5 ஏதே இவை, தஸ்ய அவையின், ஹேதவஹ காரணங்கள். எந்த கர்மங்களும் ஒருவர் ஆரம்பிக்கிறாரோ தேகத்தால் மற்றும் பேச்சால் மற்றும் மனத்தால் அது நியாயமாக விதிப்படி இருந்தாலும் சரி அல்லது அதற்கு எதிராக இருந்தாலும் சரி இந்த 5 காரணங்களால் தான் நடக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். ரிப்பீட்டிஷன் மாதிரிதான் ஆனா ஷார்ட்டா சொல்றார்.
அதை கன்க்ளூட் பண்றதுக்காக ஒரு சரணமா பார்க்கலாம். ஷரீர வாங் மனோபிர்யத், ஷரீர ரீ நெடில் எழுத்து, ஷரீர வாங்ம இங்கன் ம ஜாயிண்டா இருக்கு, வாங்ம நோபிர்யத், நோபிர் भीक अपनो रपार करते, शरीर वांग मनोभिर्यत् कर्म प्रारभते नरः, कर्म क में कपनो रपार करते, मप्राम में आघात करते, कर्म प्रारभते नरः, रभ ரெண்டு में कुरिल எழுத்துக்கள், ते नरः कर्म प्रारभते नरः, न्याय्यं वा, न्याय्य ரெண்டு இருக்கு, न्याय இல்ல, न्याय्यं वा विपरीतं वा, विपरी री நெடில் எழுத்து, विपरीतं वा पंचैते प में आघात करते, पंचैते तस्य हेतवः, तस्य त में आघात करते, पंचैते तस्य हेतवः, हे ತೊಂಡೆಲಿಂದನು हेतवः. जयंती जी, कला जी, शरीरवाङ्मनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्यायं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः. Beautiful, very nice, ரொம்ப நல்லா சொன்னீங்க, very nice. ஸோ பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் கம்பைன் பண்ணிட்டு சொல்றார், எந்த மாதிரியான ஒரு கர்மங்களா இருக்கட்டும் இந்த 5 விஷயங்கள்னாலதான் நடக்கிறது, இந்த இந்த 5 விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஒவ்வொரு கர்மத்திலையும் இந்த உடம்புங்கிறது அதிஷ்டானம், அதுக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கறது, இந்த கருவிகள்லாம் அதை பண்ண வைக்கிறது, இந்த பிராணம் தான் அதுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி அதை பண்ண வைக்கிறது, கர்த்தா அப்படின்னு நம்ம சாதாரணமா இருக்கிறவா தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல கர்த்தாவா அதுக்கு பின்னாடி இருக்கிறது, அண்ட் தெய்வம் தன்னோட சம்ஸ்காரம், தன்னோட வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் தேவைப்படுறது. இதனால்தான் இந்த 5 விஷயமும் நடக்கிறது, இந்த 5 விஷயம்னால்தான் எல்லா செயல்களும் நடக்கிறது. பகவான் அதை திருப்பி சொல்றதுக்கு சொல்றார், இந்த 5 காரணங்களை தவிர வேற ஒரு காரணமும் இல்லை ஒரு கர்மத்துக்கு பின்னாடில. சோ இந்த 5 காரணங்கள் தான் அதை பண்றதுக்கான பிசிக்கல் காசாவும் இருக்கலாம், அது பண்றதுக்கான தாட்டாவும் இருக்கலாம். சோ எந்த மாதிரியான காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த 5 காரணங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. சோ பகவான் வந்து இந்த 5 காரணங்கள் நாலதான் இன்னொரு விஷயமும் சொல்றார், நல்ல காரியங்களா இருக்கட்டும், அதாவது நியமிக்கப்பட்டது, நியாயமானது, விதிப்படியான இருக்கட்டும், அந்த மாதிரி காரணங்கள், அந்த மாதிரி காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு விபரீதமான நிஷேதமான கர்மாவங்களா இருக்கலாம். எந்த மாதிரியான கர்மா இருந்தாலும் இந்த 5 காரணங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. கர்மாக்கள் 3 விஷயமா நடக்கிறது. ஒண்ணு காயம் உடம்புனால, ஒண்ணு வாச்சம் வாயால, இன்னொன்னு மானசீகம் மனசால.
இந்த 3 நாளையும் விதிப்படி நியாயப்படி பண்ற காரியங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு விபரீதமாக அதுக்கு எதிர் கெட்ட காரியங்களா இருக்கலாம், சாஸ்திரங்கள் சொன்னதுபடி இல்லாத காரியங்களா இருக்கலாம், நிஷித்த கர்மாக்களா இருக்கலாம். இதெல்லாமே இந்த 3 விஷயமா பண்ணலாம். காயமாக, உடம்பால, வாயால, உடம்பால, பேச்சால, மனசால. நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 தான். இதெல்லாம் தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். தான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம். பகவான் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் சொல்றாருன்னா, இந்த கர்த்தா நீ இல்லைங்கிறத கொண்டு வரதுக்காக சொல்றாரு. இந்த 5 காரணங்களை திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒரு எந்த ஒரு சின்ன செயலா இருக்கட்டும், மனசால இருக்கிற செயலா இருக்கட்டும், பேச்சால இருக்கிற செயலா இருக்கட்டும், உடம்பால இருக்கிற செயலா இருக்கட்டும், நல்லது செயலா இருக்கட்டும், கெட்ட செயலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த 5 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எந்த கர்மங்களுக்கு எப்படி பண்ணணும், எதனால இந்த கர்மங்கள் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு அடுத்தாப்புலதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகங்கள் வருது. எது ஞானம், எது நஜம், எது பிரம்மன் விஷயங்கள் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து வரும். அது நாளைக்கெல்லாம் பார்க்கலாம். இதோட இன்னியோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Thank you, sir. கிருஷ்ணா.